இந்த விஜய்க்கு வந்த நீங்கள் அடுத்த கட்டம் என்ன? நீங்கள் உண்மையிலேயே கட்டம் சரியில்லை. எப்படி இந்த படம் எல்லார் படமும் வச்சு ஒரு அவியல் பண்ணுறாரோ, படமும் அப்படிதான், இந்த கொள்கை கோட்பாடும் அப்படிதான், இந்த மேனிஃபெஸ்டோவும் அப்படிதான். அந்த 2 பேர் யாரு விஜய் கூட கவர்னரை சந்திக்கிற ஆளுன்னு கேட்டுங்கிற பஞ்சாயத்துக்கு வாங்க, அங்க வரணும். உங்களுக்கு வந்துருச்சுங்களா? உங்களுக்கு அங்கதான் வருவீங்கன்னு தெரியும். ரைட்டு. ஒருத்தர் வந்து வருத்தத்தோட சொல்றேன், வேதனையோட சொல்றேன், 9 தடவை எம்எல்ஏ வந்து செங்கோட்டை அப்புறம் கூட்டு போலாமா? வயசானவர்ல எதையும் இதையும் வேணும்னா அவங்களுக்கா நமக்கா ஓட்டு தமிழக மக்களுக்கு செங்கோட்டையனை வந்து ஏன் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது தாவேக்காவில்? ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க பகுதி 2 விறுவிறுப்பாக நம்ம தொடரணும். ஐயா வணக்கம். வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த கட்டம் என்னான்னு ஒன்று இருக்குது. நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய விறுவிறுப்பான திருப்பங்கள்லாம் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தோம் ஐயா கிட்ட. இந்த ஆளுநரை சந்திக்கிறதுக்கு விஜய் போனார். அதில் நிற்கிற படத்தில் பார்த்தாக்கா அந்த 2 பேர் புதுமுகமாக இருக்குது. யாருன்னே தெரியல. திடீர்னு ஒருத்தர் பின்னாடி குடிமெல்லாம் கட்டின்னு தாடி வச்சுன்னு ஒரு கோட்டு போட்டுன்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் நிற்கிறதுலாம் பார்த்தா தெரியுது நம்ம ஆளுங்க தான் எல்லாமே. யார்? புஷி, ஆதவு, இன்னும் கூட இருக்கிற வருண், இவங்கெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் இடது பக்கத்தில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 புதுமுகமாக இருக்குது உள்ளார். யார் அது? முதல்ல அது நம்ம மக்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு இல்லை, இந்த பஞ்சாயத்தை வந்து நான் சஸ்பென்ஸில் வைக்கிறேன், சொல்லுவேன். எனக்கு விடை தெரியும். ஐயோ, தலை வெடிக்குமே ஐயா, அப்படி பண்ணீங்கன்னா நியாயமா? அது நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலை வெடிக்கிற அளவுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பொறுக்க கூடாதா? நான் சொல்ல போறேன். சரி. நீங்க இப்ப ஆளுநர்னு சொல்லி தான் ஆரம்பிச்சீங்க. முதல்ல முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்றேன்னா, நமக்கு டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்ல இதை ஒட்டி இப்போ வந்து ஆளுநர் வந்து ஆர்லேக்கர் கேரளா, அது இங்க கூடுதல் இது இல்லையா, இவரை தமிழ்நாட்டிலேயே போட்டு போறாங்க. ஏன்னு கேட்டா, இவர் வந்து கோவால சபாநாயகராக இருந்திருக்காரு. முன்னால வந்து ஒரு கரெக்டா வந்து பல அரசியல் சித்து விளையாட்டுகளை சமாளிக்கக்கூடிய அந்த திறன் அவருக்கு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில, தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உண்மையிலேயே ஆர்.என். ரவி இருந்தா சரியா அவங்களுக்கு இருந்திருக்கும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஆர்.என். ரவி, ஏன்னா ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோக்காரர், அவரை மேற்கு வங்காளத்துல இதை விட முக்கியமான ரோல்னு சொல்லி அங்க கொண்டு போயிட்டாங்க. இப்ப திருப்பியும் அவரை உடனே கொண்டு வர்றது சரியா இருக்காதுன்றதுனால கேரளாவில் புது கவர்னரை போட்டுட்டு ஆளுநர் அர்லேக்கரே இங்க வந்து போட போறாங்க. அவர் வந்து கோவாக்காரர், அவர் கோவால இருந்தார். ரைட். அது ஏதோ ஒரு ஊருக்காரர், அதை பத்தி ஒன்றும் இல்லை. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு கால், அதாவது ஏன்னா நம்ம பேசுகிற சமயத்தில் ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ அதை என்னன்றது இப்போ நாளைக்குள்ள தெரியும். கவர்னர் ஆட்சியாக இருந்தால், கவர்னர் ஆட்சியே வந்து, ஏன்னா கவர்னர் ஆட்சிக்கு எழுதி ஜனாதிபதி போட்டால் கூட விஜய் வந்து 118 அனுப்பணும். இவர் அப்போ ஆமாம், இவர் அதாவது ஆளுநர் வந்து இங்கே யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. அந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் குதிரை பேரம் அதிகமாகிவிடும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இவர் கூட காலையில், சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா, திமுக வில்சன் அவர்கள், இவர் நம்ம வழக்கறிஞர், அவர் ஒரு முக்கியமான பதவியில் ஒரு மூத்த தலைவராக கருதப்படுகிறார். சட்டத்துறையிலையும் சரி, பொதுவான அரசியல் அவர் பையன்லாம் வந்து அரசியலில் நேரடியாகவே கலந்துக்கிறாங்க திமுகவில். அவர் வில்சன் அவர் எம்பின்னு நினைக்கிறேன், அவர் இல்லையா? ஆமாம், ராஜ்யசபா எம்பின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் முதலாக குதிரை பேரம் நடக்கிறது. இதற்கு அடையாளம் வந்து டிடிவியுடைய அந்த நன்னிலம் காமராஜ் வந்து காணாமல் போனது, அவர் ஃபோர்ஜரின்னு சொல்லி அந்த ஃபோர்ஜரிக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இப்போ அப்படி போடு. ஏன்னா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன்னா இப்போ நடப்பது உண்மையிலேயே இப்போ கவர்னர் ஆட்சி. 5ஆம் தேதி சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. திமுகவுடைய ஆட்சி முடிந்து விட்டது. இப்போ 6ஆம் தேதியிலேருந்து இதுக்கப்புறம் மறுபடியும் சட்டமன்றம் கூடி அது செயல்படும் வரை, அந்த செயல்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கும் வரை இடைக்கால கவர்னர் ஆட்சி. இது வந்து இடைக்கால கவர்னர் ஆட்சி. இதுக்கு ஜனாதிபதிலாம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்.
இதுல இப்ப இந்த காவல்துறையில புகார் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து எஃப்ஐஆர் கவர்னர் தான் பதிவு பண்ண சொல்லுங்க. கவர்னர் தான் காவல்துறைக்கும் காவல்துறை சேர்த்து அவர் தான் DGP பொறுப்பு. சொல்லுங்க. டிஜிபியை கூப்பிட்டு அவர் கூட நேரு ஸ்டேடியத்தில் வந்து யாரை கேட்டு அவசரமா வந்து போன வாரம் வந்து விழாக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொல்லி டிஜிபியும் அவர் சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு கேட்டாருன்னு சொல்லி பத்திரிகை தகவலாம் வந்து. ஸோ அப்போ இவங்கெல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா ஆளுநருக்கு தான் பண்ணணும். சரி, இப்போ இந்த அர்லேக்கர் வராரு, இல்லை அர்லேக்கர் இல்லை வேற ஒருத்தர் வராரு, ரைட்டு. இதில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இந்த விஜய்க்கு வந்த நீங்க அடுத்த கட்டம் என்ன, நீங்க உண்மையிலேயே கட்டம் சரியில்லை அவருக்கு. நான் சொல்ற கட்டம் வேற கட்டம், அந்த கிரகநிலை கட்டம் சரியில்லை. ஏன்னு கேட்டா பாருங்க, இந்த ஆளுநர் ரூபத்துல தான் அவருக்கு வந்து அந்த ஏதோ ஒரு சனீஸ்வரன் வருதுன்னு. அவர் வேணும்னு செய்யறாருன்னு நம்ம சொல்லல, அவருடைய சட்ட விதிமுறைகள் பிரகாரம் போறாரு. ரெண்டாவது இவங்களும் நிறைய பிழைகள் பண்ணி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க, தானே உருவாக்கி. இந்த கரூர் நெருக்கடியில இறந்தாங்கல்ல 41, அப்ப இங்க சரியா தான் இருந்துட்டு இருந்தது. டக்குன்னு மாநில போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆமா, போன உடனே சொந்த காசுல சூனின்ற மாதிரி சரியான ஒரு ஆப் என்னன்னா, உச்சநீதிமன்ற மானிட்டரிங் கண்காணிப்பின் பேர்ல ஒரு டீமை போட்டு விசாரிச்சு அப்டேட் பண்ணிட்டே இருங்கன்ட்டாங்க. அதுல ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியும் போட்டு இதை வந்து காவல்துறை அதிகாரியும் நீதிபதியும் போட்டு எல்லாம் போட்டு ஹெவியா போயிடுச்சு. அது ஹெவியா போயிடுச்சு. பாஜக அரசும் இல்ல, சிபிஐயும் தனியா பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கண்காணிப்புல அது வந்துருச்சுங்களா. ஆமா, அந்த மாதிரி இப்போ ஒண்ணு வருது. அதுல வந்து இந்த ஆளுநரை பத்தி சொல்லும்போது நீங்க அந்த இவருடைய வரைவு, தேர்தல் வரைவு அறிக்கையில 14 என்னதுங்க அது? பாயிண்ட் நம்பர் 14. அது பாயிண்ட் நம்பர் 14 இல்ல, கட்டம் 14ன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க என்ன அதுல என்னன்னா, ஆளுநர் பதவி என்பதே மாநிலத்திற்கு அவசியம் இல்லாதது. அதனால ஆளுநர் பதவியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்குவதற்கு ஏற்பாடு செய்வோம். இனிமே இவங்க சொன்னா ஆளுநர் பதவியை நீக்கிற மாதிரி. ஏன்னா ஆட்டுக்கு தாடி எதற்கு, ஆளுநர் எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் சொன்ன காலத்துல சொல்லிட்டு அப்படி சொன்ன திமுக அந்த வகையில வந்த முத்துவேல் கருணாநிதி நல்ல கவர்னரா தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டுலாம் வாங்கின கதை இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி எதிர்கட்சி ஆட்சியான ஆட்சியில் எடப்பாடி அதிமுக அந்த 2016 அப்புறம் இருக்கும்போது அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக அந்த ஐயா ஸ்டாலின் வந்து சட்டையை கீச்சிட்டு நேரம் எங்க போனாரு, ஆளுநர் மாளிகை. நம்ம கூட கிண்டல் பண்ணோம், அவர் என்ன டெய்லர் கடையா வச்சிருக்காரு, வித்யாசாகர் ராவ் இருந்தார். இப்ப இவங்களுக்கு வேணும்னா ஆட்டுக்கு தாடின்னு சொல்லுவாங்க, வேணும்னா ஆளுநருக்கு போவாங்க. அம்மா வந்து ஜெயலலிதா கேபிள் டிவிலாம் அந்த குடும்ப கட்டுப்பாட்டுல இருக்குது, கோடி கோடியா சுருட்டிட்டு இருக்குது, அரசு கேபிள் டிவியா மாத்தணும் நடத்தின உடனே இவர் கருணாநிதி எல்லாம் உள்பட எல்லாம் ஒரு கோஷம் போட்டு எங்க போய் நின்னாங்க தெரியுமா? ஆளுநர் கேபிள் டிவிக்கு அனுமதி கொடுக்க கூடாது, அரசு கேபிள் டிவிக்கு. அது அரசுக்கு, ஆமா, அது தனியார்கிட்ட இருந்து எங்க குடும்பத்துல இருந்து எடுத்து அரசுக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்னு, மக்களுக்கு நன்மை வந்துடக்கூடாது அப்படின்னு போய் நின்னவங்க தான் இவங்க. சரி, அந்த வகையில இந்த கட்டம் 14 வந்து வேலை செய்யுதோன்னு எனக்கு தோணுது விஜய். ஏன்னா வந்து ஆளுநர் வேணான்னு சொல்றது மட்டும் இல்லாம திமுகவுடைய கொள்கையான துணைவேந்தர், பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் வந்து திமுக மாநில முதல்வர், அதே கொள்கை வரவு. விஜயோடைய கொள்கை வரவு எடுத்து பாத்தீங்கன்னா திமுகத்துல இருந்து கொஞ்சம், அதிமுகல இருந்து கொஞ்சம், நாம் தமிழர்ல இருந்து கொஞ்சம், எல்லாத்துலயும் கொஞ்சம் பிரிச்சு போட்டு ஒரு ஒரு கலவையா வந்து அவியல் தான் அது கொடுத்துட்டாரு. அவியல் தான். எப்படி இந்த படம் எல்லார் படமும் வச்சு ஒரு அவியல் பண்றாரோ, படமும் அப்படிதான், இந்த கொள்கை கோட்பாடும் அப்படிதான், இந்த மேனிஃபெஸ்டோவும் அப்படிதான். இது வந்து தேர்தல் அறிக்கை. இப்ப ஆளுநர் வந்து இது என்ன ஆக போகுதுன்னு இருக்கு. இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு இதுல அந்த காமராஜுக்கு காணல அப்படின்றதுல வழக்கு எஃப்ஐஆர் பண்றாங்க. அவர்தான் வெளியில வந்து டிடிவி கூடவே நிக்கிறாரு. இப்ப வந்துட்டாரு, வந்துட்டு அது நான் இல்ல, நான் என் கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. விஷயமான வழக்கு அப்ப வருது ஒண்ணு வரப்போகுது. இதை தவிர இன்னொரு வழக்கு என்னன்னால், கவர்னர் ஆட்சியாக இருந்தால், ஏன்னு கேட்டா இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைத்தாலுமே எவ்வளவு நாள் ஓட போகுது அப்படிங்கிறது இல்ல, தெரியாது. உங்க எல்லாமே ஒரு திமுக கூட இருந்துட்டு காலங்காலமா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்லீப்பர் செல்லு மாதிரி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க திமுகல. எந்த நேரமும் 3 மாசம் 4 மாசம் பொறுத்து அந்த மாதிரி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கார்பெட், அதாவது காலு கீழே உள்ள பாயை இழுத்துருவாங்க. அப்படி இழுத்தாங்கன்னா
அது ஆட்சி கவிழ்ந்துரும். இப்படி ஆட்சி கவிழ்ந்ததுன்னா ஒரு இமேஜ் அதுக்குள்ள டேமேஜ் ஆகிடும். அதுக்குள்ள இந்த தப்பு பண்ணாரு, இது சொதப்பினாரு, இது பண்ணாரு. ஏன்னா நீங்க இவங்க வந்து தாவேகால வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளர்கள்ல திருநெல்வேலி வேட்பாளர் வந்து ஒரு கனிம வள கொள்ளை கேஸ் அவர் பேர்ல நிறைய இருக்கான். ஏன்னா 115 பேர் வெளியில இருந்து வந்தாங்க, திமுக அதிமுக பிற கட்சிகளிலேருந்து வந்தவங்க இந்த வேட்பாளர்கள்ல. விஎஸ் பாபு 3 மாசத்துக்கு முன்னாடி தாவேகால வந்து சேர்ந்தவர் தான் அவர். விஎஸ் பாபுடைய சரித்திரம் பாத்தீங்கன்னா சேகர் பாபு வந்து பீட் பண்ற அளவுக்கு சரித்திரமா இருக்கு. அது மாதிரி வந்து திமுகவில் இதே ஸ்டாலின் அவர்களுக்கு இதே கொளத்தூர் தொகுதியில பூத் ஏஜென்டா இருந்தவர் தான். புரசைவாக்கம் எம்எல்ஏவா இருந்தவர். கந்து வட்டி அப்புறம் வந்து தண்டல் வசூல் பண்ணவர். கந்து வட்டி பணம் கட்ட முடியலன்னா அவங்க வீட்டு பொண்டாட்டியோ பொண்ணையோ அனுப்புன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மாஃபியாவா இருந்தவர் தான். அங்கிருந்து திமுக வந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற அதிமுக ஒரு ரவுண்ட் அடிச்சு கடைசியில ஒரு 3 மாசம் முன்னால வந்தாரு. அது ஒரு பக்கம் திருநெல்வேலி ஆச்சா. அப்புறம் ராயபுரத்துல வந்து நாங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கொடுத்துருக்கோம், அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னு விஜய் கூட நடுவுல பேசினாரு. அவர் யாருன்னு பார்த்தா 4 கார் வச்சிருக்காராம், ஒரு இனோவா உட்பட. அவர் எப்படி ஆட்டோ டிரைவரா இருப்பாரு? இது ஒரு பாதிக்கு மேல பல கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிற நபர்கள். அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் விஜய்க்கு டிரைவரா இருந்தவருடைய ஓட்டுநருடைய மகன் வந்து அவருக்கு வந்து கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு மனிதாபிமானம். கடைசியில என்னன்னா அந்த ஓட்டுநர் பேர்ல விஜயுடைய பினாமி சொத்துக்கள் இருப்பதாக சில யூடியூபர்கள் வெளியில வந்து ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இப்படி எல்லாம் வந்து இது இருக்கத்தான் இருக்கும். 20 பேர் வந்து தாவேகால இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேர் அவங்க பேர்ல என்னென்ன எஃப்ஐஆர் இருக்குங்கிறத மறைச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகும்? டிஸ்குவாலிஃபிகேஷன் வரலாம், கட்டாயம் வரலாம். இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். 20 பேர் ஜெயிச்சிருக்கிறவங்கள, நின்னவங்கள இல்ல, ஜெயிச்சிருக்கிறவங்கள 20 பேர் எஃப்ஐஆர்களை மறைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் இருக்கு. இப்போ ஆட்சி அமைத்தால் இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல. இப்ப நான் தேர்தல் வேட்பாளராக நிக்கிறப்ப என்னை பத்தியான முழு தகவலும் கொடுக்கணும். அந்த தகவல் மறைக்கப்பட்டிருந்தால் அந்த வெற்றி செல்லுமா செல்லாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் இல்லைங்க, அது முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு போகும். ஆமா, தேர்தல் ஆணையம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அது வந்து அது மறைத்தது அப்படி தவறு அப்படின்னா இல்ல கோர்ட்டுக்கு கூட ரெஃபர் பண்ணலாம். நான் தேர்தல் ஆணையம் ஒரு அளவுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. நீதிமன்றத்துல வழக்கு போட்டு போலாம். அது வந்து 2011 சைதை துரைசாமி போட்ட வழக்கு மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அவர் வந்து லஞ்சம் கொடுத்து ஓட்டுகள் வெற்றி பெற்றார், ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றார்னு போட்ட வழக்கே இன்னும் தீர்ப்பால். அது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம எதை பத்தி பேசுறோம்னா தீர்ப்பை பத்தி பேசலாம். அது எப்போ வரும்னு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் இப்படி இருக்கு. இல்ல இமேஜ் டேமேஜ். இப்ப திராவிடம் வந்து நீங்க திராவிடத்திற்கு மாற்றாக வந்துட்டு நீங்களும் அதே மாதிரிதான் இருக்க போறீங்க. உங்ககிட்டயும் இதேதான், அதே ஆட்கள் தான். அந்த 2.0 தான் இங்க வந்து வேற ஒரு உருவத்துல வருது. முகம் மட்டும்தான், முகமொழி மட்டும்தான் மாற்றம் அப்படின்னு சொன்னால் மக்கள் இதே ஆளுங்க தான் சொல்ற. இந்த பஞ்சாயத்து இங்கே நிக்கட்டும், அந்த 2 பேர் யாரு விஜய் கூட கவர்னரை சந்திக்கிற ஆளுன்னு கேட்டுங்கிற பஞ்சாயத்துக்கு வாங்க. அங்க வரணும். கரெக்டா வந்துருச்சுங்களா? உங்களுக்கு அங்கதான் வருவீங்கன்னு தெரியும். ரைட்டு. ஒருத்தர் வந்து 2 பேருமே வந்து அரசியலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர். ஒருத்தர் வந்து ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட்ரமணன், ஜிவிஎன் ப்ரொடக்ஷன், கர்நாடகால இருந்தவர். கர்நாடகால நம்ம பேசியிருக்கோம். அவர் வந்து பிரஸ்டீஜ் குரூப்னு ஒரு பெரிய குரூப்ல 20 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு, ஆனா வந்து அந்த பில்டிங்லயே ஒரு ஃபுல்லா ஒரு ஃப்ளோர்ல ஆபீஸ் ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு 2022-23 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தவர், மலையாள படம் எடுத்தவர். திடீர்னு வந்து இந்த 2-3 வருஷத்துல 2000 கோடிக்கு தமிழ்ல ஒண்ணு, அல்லு அர்ஜுனா வச்சு ஒரு படம், அல்லு அர்ஜுனா யாரோ ஒரு தெலுங்கு படம், அதுக்கப்புறம் ஒரு யாஷ்னு ஒரு கன்னட, நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி அங்க சூப்பர் ஸ்டார், அவரை வச்சு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து 4 படமும் 500, 600, 700 இந்த மாதிரி கோடி எல்லாம் சேர்த்து 2000 கோடி. 1 கோடிக்கு புருஷன் பொண்டாட்டியும் கம்பெனியும் போட்டு அவங்க அந்த வெங்கட்ரமணன் அவரும் அவரு மனைவியும் போட்டு 2-3 வருஷத்துக்குள்ள 2000 கோடி எங்கிருந்து வந்தது? இதுல வந்து
நம்ம ஊர் மாப்பிள்ளை பணம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள துணை முதல்வர் பணம் அதுவும் இருக்கு, ரெண்டும் கலந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த பிரஸ்டீஜ் குரூப் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக அவர் வந்து பினாமி என்றது தெளிவு. சரி சரி. பக்கத்துல நின்றவர்ல அந்த வெங்கட்ரமணன் ஒண்ணு, அந்த 2000 1 கோடி 2 கோடி நின்றுட்டு திடீர்னு 2000 கோடி சொத்து படம் எடுக்கிற ஒருத்தர். சரிங்க. அடுத்தவர் வந்து விஷ்ணு ரெட்டி. இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? பரபரப்பா எங்கே கேள்விப்பட்ட மாதிரி. பனையூர்ல பக்கத்து வீடு. தவேகா தலைவர் விஜய்க்கு அவருக்கு பக்கத்து வீடு. அது மட்டும் இல்லாம நம்ம பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னா, தேர்தலுக்கெல்லாம் முன்னால வந்து எதுக்காகவோ அந்த சிபிஐ விசாரணை விஷயம் மற்ற விஷயங்களுக்காக அவர் வந்து எதுக்கு போனாரு, இங்கிருந்து விஜய் சார்பா மத்திய உள்துறை அமைச்சர் இவர் நம்ம அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக அங்க வந்து போனோன்னா அங்க போய் சொன்னாங்க, விஜய் ஒரு மேட்டரா வந்து விஜய் அவரை சொல்லுங்க. இல்ல அவர் இல்லைங்க, அவர் பக்கத்து வீட்டுல ஒரு தொழிலதிபருங்க விஷ்ணு ரெட்டி, அவரு வந்திருக்காரு, அவர் சார்பா அவர் தான் அந்த செய்தி. அந்த ஆள்லாம் இந்த ஃப்ளோர்லயே வரக்கூடாது. விஜய் வேணும்னா ஏதாவது வேணும்னா ஒரு அரசியல்ல வந்துட்டாரு, நடிகர்ல இருந்து அரசியல் வந்துட்டாரு, வரட்டும். ஆனா வந்து அவர் யாரையா ஒருத்தர் அனுப்புவாரு, அவரு ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு இது இருக்குல்ல. ஆனாலும் வந்து அந்த கெத்த அவர் வந்து அவரெல்லாம் பார்க்க முடியாது, திருப்பி அனுப்பிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரடிக்கெல்லாம் போனார்ல, ஆமா, சாய்பாபா கோயிலுக்கு திடீர்னு திருச்செந்தூர்ல போய் வேல் வாங்கினாரு. அப்புறம் அதுக்கு முன்னால வந்து அந்த சர்ச்சில் வந்து இப்படி முட்டி காலால நடந்தாரு. அதுக்கு முன்னால அவர் சர்ச்சுக்கு எப்போ போனார்னே தெரியல. அது சரி, அது அவர் பிரச்சனை, ரைட்டு. அதெல்லாம் வந்து போகும்போது திருச்செந்தூர்ல வேல் வாங்கிட்டு அது அப்போ அவர் திருச்செந்தூர் போனபோது தான் இந்த பக்கம் யாரோ மருதுமலையில போய் கும்பிட்டாங்க. அது ஒரு 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 ஈக்குவேஷனு, அதெல்லாம் விடுங்க. இதை தாண்டி ஷீரடியில போய் சாய்பாபா கோயில் எல்லாரும் போறாங்களே, அந்த ஷீரடி சாய்பாபா கோயிலில் போகும்போது அது 2 பெண்கள் நின்னும் போது கூட அது வந்து எந்த நடிகை அந்த நடிகைன்னு எல்லாம் சொன்னாங்க. இல்லை, அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா அவங்க பேர் வந்துருச்சு. அப்புறம் என்னன்னா இந்த விஷ்ணு ரெட்டியோட குடும்பத்தினர், அவருடைய மகள்கள், அவங்க அப்பாவோட ஷீரடி சாய்பாபாவை கும்பிட போகும்போது ஒன்னா போயிருக்காங்க. அதுல ஒன்றும் பெரிய விமர்சனமோ குற்றமோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த விஷ்ணு ரெட்டி அதாவது விஜய்க்கு மிகவும் நம்பிக்கையானவர், பெரிய தொழிலதிபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆந்திராவில் நிறைய கனிம வளம்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதில் வந்து சோசியல் ஒர்க் பண்ணிட்டு நிறைய சமூக பணி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் கனிம வளம் எவ்வளோ பேர் சமூக பணி பண்ணாங்க, அந்த மாதிரி சமுதாய பணி அங்கே போய் இன்னும் ஆந்திராவே வருதுன்னு நீங்க யோசனை பண்ணி. நான் இப்ப அதான் கேட்கலான்னு நினைச்சேன். இவன் வந்து கிறுக்கு பிடிச்சவன், எப்ப பாரு இதையே தான் பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்குவாங்க. எதுக்கு வம்புன்னு நான் உட்காந்துக்கிறது. சின்ன வயசுல உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கத்தி போச்சு வாலு வந்தது டொம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பசங்க பாடினே ஓடும், ரோட்ல விளையாடி, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இது வந்து இப்பதான் நம்ம ரொம்ப வந்து ஒரு திராவிடம், தமிழர் அல்லாதவர் அல்ல தமிழர் அல்லாதவர்களுக்கு தான் திராவிட அரசியல் பேசி, திராவிட அரசியல், சரிங்க, அது அப்படி சூடு அப்படின்னு சொல்லி அது வந்து மக்கள் வந்து அனுப்பி வைத்து விட்டால் இக்கட சூடு அப்படின்னு வேற அதே மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. இதுல நீங்க கூட போன தடவை சொன்னீங்க சித்தூர்ல வச்சு கொண்டாடினாங்கன்னு. இப்போ அப்போ தொழிலதிபரா இருந்தாலும் தமிழ்நாட்டு தொழிலதிபர் யாரும் நம்ம பக்கத்துல வச்சுக்கல. நான் எப்படி வச்சுக்குவேன், ஆந்திரா கர்நாடகா, அது அங்க இருந்தா தான் திராவிடம், மறுவாது. அதனாலயா அவரு கனிம வள இதுல ஈடுபட்டிருக்காரு, தேச சேவையில ஈடுபட்டிருக்காரு. அவர் அந்த தேச சேவையில செய்யறவர் தான் இப்ப இங்க 2 பேர் பக்கத்துல வந்து. என்னன்னா நமக்கு என்ன கேள்வினா, அரசியல் சம்பந்தப்பட்டவங்க வேணா நீங்க ஆதவ அர்ஜுனா கூட்டு போங்க, நிர்மல்குமார் கூட்டு போங்க, ஜான ஆரோக்கியசாமி கூட கூட்டு போலாம் ஆலோசகருங்கிற முறையில, இல்ல நிர்மல்குமார் யாரோ இவங்க வகைரால யாராவது கூட்டு போலாம். அரசியல் தெளிவுல இல்லைங்க, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், வேதனையோட சொல்றேன். 9 தடவை எம்எல்ஏ வந்தார் செங்கோட்டை, ஒரு கூட்டு போலாமா? வயசானவர்ல, வயசுக்கு ஒரு மரியாதை வேணாமா? 9 தடவை எம்எல்ஏவா இருந்தார். அந்த கன்சிடரேஷன் இவங்களெல்லாம் விடவா வந்து இந்த 2 பேர் முக்கியம்? ரெண்டாவது செங்கோட்டையை விட புசி ஆனந்த் வந்து பெரிய அளவுல அறிவாற்றல் சிறந்தவருங்க. அவரா? ஆமா,
சரிங்க, ஆ. நாங்க நம்பிட்டோம். அப்புறம் என்ன அப்புறம் எங்க தமிழர்களுடைய தலையெழுத்து இப்படி நம்ப வேண்டி இருக்கு. சரி, ரைட்டு, ம், ம், ஓகே. ம், அப்போ வந்து அறிவுஜீவி, ம். ஆமா, அவர் பக்கத்துல இருக்கிறப்ப மத்தவங்களாம் எதுக்கு? அதாங்க ஆ, அறிவுஜீவி, ஆமாங்க. ரைட்டு. ம். நம்மளோட கேள்வி நீங்க அதெல்லாம் நிர்வாகின்ற முறையில வந்து அவரு எப்படி என்னன்றதெல்லாம் தாண்டி ரசிகர் மன்றத்திலேருந்து அவர் தான் காப்பாற்றி அதை வந்து இயக்கமா மாத்திட்டு வந்தார். அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிறோம். ம், ம், உங்களுக்கு அவர் தேவை, அது ஓகே. இவங்க 2 பேர் எங்க போறீங்க? ம், ஆளுநரை பார்த்து ம், ஆட்சி அமைக்க கோருவதற்காக போகும் பொழுது ம், இந்த தொழிலதிபர்கள், அதுவும் வந்து என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல வந்து ஷேடின்னு சொல்லுவாங்க, ம், நிழலான பிரமுகர்கள். ம். ஏன்னா ஒருத்தர் வந்து பினாமி, நிழல் தானங்க பிரச்சனை எல்லாருக்கும். எல்லாருக்குமே நிழல் தான் பிரச்சனை. நிழல் தானே பிரச்சனையா ஆமா, நமக்கு. இப்ப வந்து அப்படி வாங்க சுத்தி வளைச்சு. நிழல் நிஜமாகிறது, ம், நிழல் நிஜமாகிறது. ம், ம், ம். அப்போ வந்து இந்த 2 நிழலும் இப்ப நிஜமாகிறது. ஒருத்தர் வந்து பிளாக் மணியோட வந்து கூட ஒரு பெரிய விஐபி இல்லைங்க, பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறவர் ஒயிட் மணி ஆக்குறவரு. அதான் அவரு அதான் இன்னொருத்தர் கனிமன்றதோட கனிமோன்னும் போதே உங்களுக்கு எல்லாமே புரியும். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்கள வச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன பண்றதா உத்தேசம் சொல்லி நம்ம வந்து விடை சொல்றது, நம்ம நாட்டுக்கு எவ்வளவு நம்ம- பெரிய நம்மளுடைய பணியே தேச பணியே அதானே. சொல்றது அப்போ வந்து இது உண்மையை சொல்றது தானே. என்ன பிளான் நடக்குதுன்னால், இவர்கள் ஆட்சி அமைத்து, ஏன்னா ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்க, ஸ்லீப்பர் செல்கள்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கல் இருக்கு. அது நான் வர்ற அந்த சப்ஜெக்டுக்கு. இவங்களை எதுக்காகன்னா, டாஸ்மாகை தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் விடுறது. இப்ப அரசு வந்து வித்துக்கிட்டு இருக்குது. அரசு வித்துக்கு அரசு நிறுவனம் 50,000 ரூபாய் 45,000 ரூபாய் 45,000 கோடி 50,000 கோடி வருது இல்லையா? சரி, அதெல்லாம் நாட்டையே நடத்துறோம். நம்ம சொல்லும் போது வந்து 40,000 50,000 கோடின்றது கம்மி, நம்ம வந்து தனியாருக்கு கொடுத்தோம்னா இதை விட அதிகமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னா, மக்கள் வந்து மக்களுக்கு வேற ஓட்டு போட்டாச்சு வந்தாச்சுன்னா அப்புறம் வேற ஏத்துக்க தவிர வேற என்ன வழி இருக்கு? அப்ப அதை சொல்லி இந்த தனியாருக்கு கொடுக்கும் பொழுது இந்த 2 பேரும் அதுல ஒரு முக்கிய பிரமுகர்களாக இருப்பார்கள். அப்படி போடு. இப்ப வந்தவொடனே முதல்ல டாஸ்மாக் இந்த விற்பனை கௌரவமா இதுல என்ன ஆகும்னா, இதோடைய விளைவு என்ன ஆகும்னா, நம்ம சேப்பா இருந்தார்ல 10 rupees, ஆமா 10 ரூபாய் 10 ரூபாய், சரிங்க, அவர் 10 ரூபாய் பாலாஜி வந்து தனியா அவர் தம்பியை வச்சுக்கிட்டு ஒரு பேரலா ஒண்ணு, அவர் தம்பிகள் இந்த எங்கேயோ 350 கோடிக்கு பங்களாலாம் கட்டினாங்க, தம்பி நிறைய தம்பிகள்லாம் வச்சிருந்தாங்க, தடையெல்லாம் வாங்கினாங்களே, அந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேரலா டாஸ்மாக்கு ஒரு பேரலல் டாஸ்மாக் நடத்துவாங்க. ஆனா டாஸ்மாக் மூலமா நடத்துவாங்க. அவங்க சும்மா டாஸ்மாக் பொம்மையா வச்சுக்கிட்டு இவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து என்னதான் இருந்தாலும் சட்டவிரோதம்னு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு எவ்வளோ காரணங்கள் வந்து மக்கள் திமுகவை வெறுத்ததற்கும் எதிர்ப்பலை ஏற்பட்டதற்கும் அதுல இந்த டாஸ்மாக் செந்தில் பாலாஜி ஒரு முதல் அதுலதான் ஆரம்பிச்சுது. அது கூட டிஆர் பாலு கூட ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டாரு பாவம்னு. ஆனா வந்து அவரை தான் தீரர்னு சொன்னாங்க. இனிமேல் எனக்கு யார தீரர்னு சொன்னாலும் நம்ம பேண்ட்டை தான் ஒத்து பார்க்க வேண்டி இருக்குது. இல்ல தவற நினைக்காதீங்க, ஏதாவது பாவம் ஈரமா இருக்க போதேன்றதுக்காக. ஏன்னா எல்லாரும் அவர் வீரர் அவர் தீரர் அப்படின்னா டக்கு நம்ம பேண்ட்டை பார்க்க வேண்டியது, ஈரமா இருக்குதா இல்லையான்னு. அது ஒழுங்க ஆயிட்டு போட்டோம். இப்போ ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணணும் பஞ்சாயத்து. இதுல கேளுங்க, இப்ப அந்த டாஸ்மாக் தமிழ்நாடு முழுக்க சரக்கு எடுத்துன்னு போறதுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு கொண்டு போய் இறக்கி வைக்கிறதுக்கெல்லாம் லாரி வாடகைன்னு நிறைய இருக்கும். லாரி நிறைய வியாபாரம் அதுல. அப்புறம் இல்லாம அந்த கடைங்க டாஸ்மாக் கடையில பக்கத்துல கடை வச்சுட்டு சரக்குலாம் ஊத்தி அதெல்லாம் வாங்கி தொட்டுக்க சமையல் அது எதனா அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், பக்கத்துல கடை நடத்துறது ஒரு கான்ட்ராக்ட், அது மேல பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய், இப்படிலாம் எக்கச்சக்கமா உள்ள ஓடிட்டு இருந்தது இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே சேர்ந்து மொத்தமா தனியார்ட்ட போயிடுமா? ஆமா, டாஸ்மாகே ஒரு வகையில தனியாருக்கு போகுதுன்னால் டாஸ்மாக்ன்ற நிறுவனத்தை வந்து கலைக்காம வச்சிருப்பாங்க. அது அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்டரை விட்டுட்டு அங்க உள்ள அதிகாரிகள்லாம் காத்து வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப தனியார்கள் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டா, இந்த டாஸ்மாக்ல சைட்ல வந்த பணம் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு தனியா பேரலா வச்சதெல்லாம் இல்லாம அதெல்லாம் சட்ட விரோதம் சொன்னீங்கன்னா, சட்ட விரோதமாக இருப்பதை சட்டபூர்வமாக தனியாருக்குன்னு விட்டுட்டா, தனியாரு அவன் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கான். நான் அதெல்லாம் இது நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க தப்பா நீங்க நிறைய சொல்றீங்க. நாங்க எப்படிப்பட்ட யோக்கியமான ஆட்சி தரணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே அரசு ஊழியர்கள்லாம் தனியார் கான்ட்ராக்ட் விட்டு புரியுதுல, தூய்மை பணியாளர்
வேற கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்டயே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு கவர்மெண்ட் உங்ககிட்ட பணம் கொடுக்கும், நீங்க அந்த ஆளுங்க சம்பளம் கொடுத்துடலாம் தனியார். ஆனாலும் 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அரசு செலவுல, அதை கவனிக்கணும். அது ஞாபகம் அது வச்சுங்க. வேற, அது சரி. மாத்துறது. இப்ப அரசு மருத்துவமனையில செவிலியர்லாம் இருக்கிறாங்க, ஆமா. ஆண்டு கணக்கா வேலை செய்யறாங்க, மருத்துவர் எல்லாம். அவங்களுக்கு சம்பளம் யாருன்னா ஒரு தனியார் ஏஜென்சி கொடுக்கும், தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க அரசுகிட்ட இருந்து காசு வாங்கி அவங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதான் இப்ப இதுங்க, லஞ்சத்தை சட்டபூர்வமாக ஆக்குவது. அதுதான் இப்ப அதுவே வேணாம், நான் வந்தேன்னா நேர்மையான ஆட்சிதான் தருவோம், இவங்களெல்லாம் பர்மனண்டா ஆக்குவோம் சொல்லக்கூடிய எங்க விஜய போய் அவரும் இந்த சாராய கடை தூக்கி தனியார்ட்ட தான் கொடுத்துருவோம்னா நான் நம்புவேண்ணா? நீங்க நம்ப வேணாம். அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத 2 தொழிலதிபர்கள், வெளிமாநில தொழிலதிபர்கள், அதுவும் அவர்களுடைய நிழலான தொழிலதிபர்கள் எதுக்காக அரசு ஆட்சி கோருவதற்கு அவர்கள் எதிர்க்கு? துயரங்க, எனக்கு துயரத்துக்கு கூட துணை வரக்கூடாதா? அது தப்பா? துயரத்தோட போறேன் எப்படா. நீங்க யார வேணா துணைக்கு கூட்டு போங்க, தனி விமானத்துல போங்க. நான் சொல்றது தொழிலதிபர்களை சொல்றேன். நீங்க ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. நீங்க அது யார வேணாலும் கூட்டு போங்க. நம்ம கேட்கறது எங்க கூட்டு போறீங்கன்றது இருக்கு. நீங்க அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணுங்க, எல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க. ஆட்சி அமைக்க கோரும் பொழுது இவர்கள் எதற்கு? உங்களுடைய நிர்வாகிகள் இல்ல எம்எல்ஏக்கள் யாராவது இருக்கா, எம்எல்ஏக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ இல்ல நிர்வாகிகளோ ஏதோ ஒரு வகையில கட்சி சம்பந்தப்பட்ட, இவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் இந்த மாதிரி நிழலான ஒன்று பினாமியா இருக்காரு, ஒருத்தர் சுனாமியா இருக்காரு கனிம வளத்துல, இவங்கெல்லாம் இருக்காங்க. இது அப்போ ஏதோ மாற்றம் வந்துருச்சுன்னா அது வாய்ப்பு இல்லைன்றீங்களா? மாற்றமா ஏமாற்றமா நம்ம ஒரு பாட்டு பாடணும். நம்ம ஏற்கனவே பாடணும். அதுதான் வரப்போகுது. இது ஒண்ணு. ஆனா அதிர்ச்சி அதோட, ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு அன்னைக்கே எங்க அறிஞர் அண்ணா சொன்னார். யாரு? எங்க அறிஞர் அண்ணா சொன்னாரு. சரிங்களா? அவர் படம் கூட மேல போட்டிருக்குமா? எம்ஜிஆரோட விஜய் கட்சியில போட்டிருக்காங்களா இல்லையா? அண்ணா படம் போட்டாங்கல்ல. எதையும் தாங்க இதயம் வேணும்னா அவங்களுக்கா நமக்கா? தமிழக மக்களுக்கு. அவங்களுக்கு இல்ல எதையும் தாங்கும் இதயம். தமிழக மக்களுக்கு எதையும் தாங்கும், எவரையும் தாங்கும் இதயம் வேண்டும். அடுத்தது, தமிழ்நாட்டில் லாட்டரி வருகிறது. தமிழ்நாட்டில்? ஆமா. எவ்வளவு வருஷம் ஆச்சு லாட்டரிய ஒழிச்சு? ரொம்ப காலம் ஆச்சு. ஆனா இன்னும் சில மாநிலங்கள் போதாதுன்னு இப்ப லாட்டரி வரப்போதோ? ஆமா. இன்னும் நடுத்தூர்ல நிக்கணுமா நீங்க? ஏங்க லாட்டரினா அதில் ஒருத்தர் இங்கே அமைச்சரா, மூத்த நிர்வாகி அமைச்சர்ன்ற லெவலில் இருக்காரு, ஆதவர்ஜுனா. அதுக்கப்புறம் அவரது கட்சியே அங்கதான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அவர் சொல்லிதானே இப்போ காங்கிரஸ் உள்ள வந்ததே அவர் சொல்லிதான். செங்கோட்டையன் எவ்வளோ சொன்னாராம், காங்கிரஸ் வேணாங்க, எடுத்தோடனே காங்கிரஸை கூப்பிடாதீங்க, அது சிக்கல்ல கொண்டு போய் விடும், அப்படியே வேணா சட்டமன்றத்தில் அவங்கள ஆதரவு கொடுக்க சொல்லுங்க, முன்னால அறிவிச்சா வேற சில பிரச்சனைகள்லாம் வரும், இப்படிலாம் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதை யாரு கேட்பா? ஆதவர்ஜுனா சொல்றதை கேட்டுதான் போய் முதல்ல காங்கிரஸ் தரன்னு இழுத்துட்டு இப்ப கடைசியில அவர் PL சந்தோஷ் காங்கிரஸ் முகத்தில் கரியை பூசிக்கொள்ள போகிறதுன்னு சொல்றாரு. அது சொன்னது எப்படி நடக்கும்? ஏன்னா ஆட்சி அமையறதுன்னு ஒரு பக்கம், ஆட்சி அமைஞ்சு எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குங்கிறது அதை விட பெரிய பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடியது இந்த லாட்டரி ஒண்ணு வருது. இப்ப இங்க லாட்டரி இங்க வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்க இருந்து தமிழ்நாடு லாட்டரி தமிழ்நாட்டுல மட்டும் விற்க மாட்டாங்க. லாட்டரி வியாபாரத்துடைய தாத்பரியம் பக்கத்து மாநிலமும் அப்படியே பரவும். பக்கத்து மாநிலம் மட்டும் இல்லைங்க. இப்போ தமிழ்நாடு லாட்டரியை நீங்க இப்போ சிக்கிம் லாட்டரி தமிழ்நாட்டில் வாங்கி ஒரு காலத்துல வெஸ்ட் பெங்கால் லாட்டரி இங்க வாங்குவான் தமிழ்நாட்டுல, சிக்கிம் லாட்டரி இங்க வாங்குவான். அப்ப இங்க உள்ளதை ஏன் வெஸ்ட் பெங்கால்லயோ சிக்கிம்லயோ வாங்க முடியாது? வாங்கலாம். இப்ப இந்த லாட்டரி பிசினஸ் பூரா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அதிமுக எம்எல்ஏ ஆயிட்டாங்க, அவங்க லீமா ரோஸ் அவர்கள் லால்குடியில. அதுக்கப்புறம் அவர் ஜோஸ் பாண்டிச்சேரியில அமைச்சர் ஆயிட்டார், அவர் மார்ட்டின் மகன். மருமகன் இங்க விஜயுடன் இருக்கிறார், விஜய்க்கு மெய்க்காவலராக இருக்கிறார். மெய்க்காவலரா பொய்க்காவலர்? சரி வேணாம், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். மெய்க்காவலர்னா உடனே அர்த்தம் என்ன வருதுன்னு பார்த்தேன், சரியா வரல. சரி பரவாயில்ல. இப்போ இந்த லாட்டரி பிசினஸ்னு வரும்போது அது டாஸ்மாக் பிசினஸ் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு இல்ல, அதை விட பல மடங்கு அதிகமா கொண்டு போய் குடிச்சிட்டு பண்றாங்க. ஏதோ ஒன்று நடந்தது.
ஆனா இது அதை விட பெரிய இல்ல, மோகம். ஏன் இன்னைக்கு விழும் நாளைக்கு விழுணும் மொத்தமா இல்ல. வித்து கொடுத்துக்கிட்டே ஓ, இருக்கணும். நீங்க வந்து டாஸ்மாக்கு போனா ம். குடிப்பழக்கம் உள்ளவன் தான் போறான், இல்ல பழகிக்கிறான். பெரும்பாலும் ஆண்கள், எங்கேயோ அங்கங்க கொஞ்சம் பெண்கள் அப்படி வந்தது. இந்த போதைப் பொருள்னு வரும்பொழுது இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள்ல இருந்து எல்லாரும் வரக்கூடிய அந்த மாதிரி வந்தது. இந்த லாட்ரின்னு வரும்போது பொதுமக்கள் எல்லாருமே வந்துருவாங்க. விவசாயி வருவான், கூலி வேலை செய்யறவன் வருவான். விழுந்தால் வீட்டுக்கு, இல்லாவிட்டால் நாட்டுக்கு ஒரு ஸ்லோகம் வச்சாங்க. அப்ப விழுந்தால் வீட்டுக்கு, இல்லையா நாட்டுக்கு அப்படின்னு. ஆனா இது நாட்டுக்கு வரல. விழுந்தாலும் வீட்டுக்கு, விடாட்டி போனாலும் வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? அது ஒண்ணு. வீட்டுக்கு சொன்னாங்க, வீட்டுக்குன்னா யாருடைய வீட்டுக்குன்னு சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது மெட்ராஸ் பாஷைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நாட்டுக்கு அப்படின்னா நாட்டுக்கு சேன்னுவாங்க, நாட்டுக்கு சேன்னுவாங்க. அது மாதிரி அது எங்கேயோ போயிடும். இது ஆக மொத்தம் இது ரெண்டும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த 2 தொழிலதிபர்கள் அங்க வந்ததுடைய ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க. இப்படி இந்த இப்போ வந்து கனிம வளம்லாம் யாருக்கு போகும்? அதுவாது தமிழ்நாட்டுக்கு வருமா, இல்ல அதுவும் அங்கதான் போகும்? ஏங்க, கனிம வளத்தை தமிழ்நாட்டிலேயே வச்சிருந்தா எப்படிங்க காசு வரும் தொழிலதிபர்களுக்கு? அது எங்கேயாவது விற்கணுங்க. அதையாவது கொடுத்துடணும். அது அந்த கர்நாடகா கொடுக்கணும், ஆந்திரா கொடுக்கணும், கேரளா கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது எங்க போகுதுன்றதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்படி அதெல்லாம் இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, விசிகால வந்து புதுசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஏதாவது ஆட்சியில சிக்கல் வந்தால் பொது வேட்பாளராக இவரை வந்து நம்ம திருமாவளவனை முதல்வர் வேட்பாளராக, அது திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் இந்த ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலோ இல்ல ஆட்சி ஏற்பட்டு கவிழ்ந்து விட்டாலோ திருமாவளவனை பொது வேட்பாளர்னு சொல்லி இது வந்து சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இது எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும்? அதான் நான் சொன்னேன், அப்படி ஒரு காலில் வந்து அறிவிச்சுட்டா அவர் வந்து இந்த பக்கம் எடப்பாடியார் வீட்டுக்கும் அந்த பக்கம் சித்தரஞ்சன் ரோடுக்கும் அலையறதுக்கு தான் அவருக்கு நேரம் சரியா இருக்குமே தவிர அவர் வீட்டுக்கு போறதுக்கே அவருக்கு நேரம் இருக்காது. அப்படி ஒரு அந்த திமுக அதிமுக பொது வேட்பாளராக வந்தால் இது ஆட்சி நடந்ததுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் கவரலாமே. 118 தான் இருக்குன்னா ஒரு 2 பேர் அப்படி இழுத்தாலே வந்து முடிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுல வேற வந்து ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்போ திருமாவளவனை வந்து திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது இல்லையா? அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கூப்பா கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு ஞாபகம்? முன்னாள் அமைச்சர். ஆமாங்க. அவரு அதிமுக இருந்தாரு, ஒரிஜினலா திமுக இருந்திருப்பார். ஏன்னா அதிமுகன்றது திமுக இருந்தாலும் வந்தது. அதனால அங்கிருந்து வந்தார். இப்ப தாவேகால அவர் வந்து இணைஞ்சிட்டார். இந்த செங்கோட்டையெல்லாம் வந்த போது அவரும் அந்த குரூப்ல வரிசையா வந்தார். அவர் வந்தபோது அவர் அந்த பக்கத்துல அவரு திருச்சி பக்கமா அங்க ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் ஏதோ ஒரு கூப்பகிருஷ்ணன் அந்த தொகுதியை ஒட்டி பாத்தீங்கன்னா அந்த ஏரியால கிட்டத்தட்ட 9 பேரோ 10 பேரோ அவருடைய ஆட்கள், அவர் பரிந்துரை செய்த ஆட்கள், அவங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க. ஆனா கூப்பா கிருஷ்ணன் நின்ன தொகுதியில அவர் தோத்துட்டார். இப்ப திமுக என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி அமைக்கட்டும், கூப்பா கிருஷ்ணன் இருக்காருல, நம்ம கூப்பா கிருஷ்ணன் என்னதான் இருந்தாலும் நம்ம ஆள் இல்ல, கூப்பா கிருஷ்ணன் இழுத்தா திருச்சி கிழக்குல வந்து இப்போ திருமாவளவனுக்கு கொடுக்கறதா ஒரு பேச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ வந்து திருமாவளவனுக்கு கொடுத்தா இன்னும் அது பொண்ணை விட்டாங்க. 10 எம்எல்ஏ வர்றதுக்கு நீ காரணமா இருந்த திருமாவளவன் 2 பேர் வச்சுக்கிட்டு அவரை வந்து கொடுத்துட்டாங்க. உன்னை வந்து இப்படி காலி பண்ணிட்டாங்கள, நீ அங்க போறீங்க வா, நீ எப்படியா இருந்தாலும் மறுபடியும் இது ரொம்ப நாள் தாங்காது இப்படின்னு சொல்லி இவர் இழுத்தால், இவர் மட்டும் இல்ல ஒரு 10 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேராவது அவர் பின்னால வர்றதுக்கு தயாரா அவங்க ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு அது ஒரு சிக்கல் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப இந்த திருமாவளவன் போட்டியிட போறதாக சொல்லக்கூடிய அந்த திருச்சி கிழக்குல அதுல வந்து கூப்பா கிருஷ்ணனை வந்து கொம்பு சீவி விடுறாங்க. கேளு, எனக்கு வேணும்னு. என்னால 10 எம்எல்ஏ வந்திருக்கு, வெறும் 2 எம்எல்ஏவோட வந்து வந்த திருமாவளவனுக்கு வந்து இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, 10 எம்எல்ஏ உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்த எனக்கு வந்து ஒண்ணும் இல்லையா? இவர் கூப்பா கிருஷ்ணனுக்காக ஓட்டு போட்டாங்களா, விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டாங்களா, அது அப்புறம். இன்னொரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலே பேசப்படுற விஷயம், செங்கோட்டையனை வந்து ஏன் முதலமைச்சராக்க கூடாது தாவேக்காவில? அப்புறம் நாங்கள் திராவிட கட்சிகள் வந்து நாங்கள் ஆதரிக்கிறத நம்மால் ஒருத்தங்க இருந்துட்டு போட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம், ஒருவேளை செங்கோட்டையனை அறிவிச்சிட்டாக்கா அப்படின்ற பேச்சும் அடிப்படுது.
நீங்கள் அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே திடீர்னு வந்து ஜோசப் விஜயின் ஆவி எனக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பைக்லலாம் வந்து கலாட்டா பண்ணவரெல்லாம் பார்த்தீங்களா, வெறி பிடிச்சா மாதிரி. இது மாதிரி நிறைய நாட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஆவி வந்து வெறி பிடிச்சி, ஆவி வந்து வெறி பிடிச்சி இது வந்து அதுக்கப்புறம் பாவம் செங்கோட்டையன் தாங்குவாரா அதோடைய விளைவுகளை. சரி சரி சரி. கவர்னர் ஆளுநர் மாளிகை வாசல்லையே பெரிய போராட்டம் பண்ணுவேன்னு கலாட்டா பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து சிஆர்பிஎஃப்லாம், ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து அதெல்லாம் தெரியாது. கடந்த காலங்கள் வந்து சிஆர்பிஎஃப்பும் ஆளுநருடைய பவரும் என்னன்னு திமுக கேட்டால் தெரியும். ஆமா, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ ஆளுநர்னாக்கா இல்லைங்க, ஆனானப்பட்ட சொர்ணாக்கா வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் வந்து அதையே வந்து சிஆர்பிஎஃப் இதெல்லாம் வச்சு அடக்கி அந்த அராஜகத்தெல்லாம் வந்து ஒரு வழியா கதையை முடிச்சு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து சமாளிக்க மாட்டாங்களா? இன்னும் தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இவங்க போராட்டம் பண்றேன்னு போயிடுவாங்க. அதனால என்ன நடக்குன்னு தெரியல. இதோட உங்களுக்கு கடைசியா வந்து அது சொல்ல வேண்டியது முக்கியமான செய்தி என்னன்னா, 2 விஷயம். திருமாவளவன் இவ்வளவுலாம் பேசுறாருல, 4 மாசமா வந்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அது இந்த ஆணவ கொலை, அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் கேட்டிருக்காரு. நம்ம நல்ல அது வந்து ஒரு தனி ஆணவ கொலைக்காக ஒரு சட்டம், ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் கேட்கிறாரு. நம்ம அது சமூக நீதிக்காக கேட்கிறாரு. அதுல நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. நம்ம இருக்கிற சட்டத்திலேயே அதுக்கான பாதுகாப்புகள் இருக்கு. அதுக்காக தனி சட்டம் வச்சா ஒரு காலம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கலாம். அதுல ஒன்றும் தவறில்லை, ஒரு பொது நோக்கத்தோட கேட்கிறாரு. ஆனா இந்த வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 843 குடும்பங்கள் தமிழ்நாட்டுல, இவங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதி பங்கீட்டோடு, மத்திய அரசு கொஞ்சம் போடுது, மாநில அரசு கொஞ்சம் போடுது, 16,950 ரூபாய் ஒரு மாதத்திற்கு அவர்களுக்கு வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டவனா ஆணவ கொலையில ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் குடும்பத்துக்கு ஆதரவற்று இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அது நீதிமன்ற உத்தரவு 16,950. அது எதுக்காக எப்படி பிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பண்ணாங்க. 4 மாசமா தமிழ்நாடு அரசு, ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த திமுக அரசு, தமிழ்நாடு அரசுன்னா 4 மாசமா யார் அது? திமுக அரசுன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும். அதான் சொல்றேன், மக்களுக்கு திமுக அரசு. இல்லைங்க, இந்த பணம் எல்லாம் பிடிக்குதா ஏங்க? தாட்கோல இருந்து பணம், இது அறநிலையத்துறையில இருந்து பணம் எடுத்து டிஎன்இபில சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாட்கோல வந்து 12,000 கோடி அனுமதி இருந்ததை எடுத்து இந்த 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, இந்த 2,000 + 3,000, அது என்ன 3,000 + 2,000 சம்மர் ஸ்பெஷல் கோடை விடுமுறை போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே திமுக அரசு, அதுக்கு பண்ணாங்க. ஆக அது வந்து பட்டியல் சமூகத்து பணம் தானே. அதே மாதிரி இந்த 4 மாசமா இவங்களுக்கு 16,950 × 843 கணக்கு பார்த்துங்க, அது எவ்வளோ வருதோ அவ்வளோ, சில 100 கோடிகள். அதை வந்து கொடுக்கலன்னா அதை எடுத்து அவங்க திமுக அரசு வந்து ஏதோ இலவசங்களுக்கு மக்களுக்கு ஓட்டுக்காக பண்ணாங்க. இத்தனையும் தாண்டி வரல. பட் இதை யாரு கேள்வி கேட்கணும்? இவர் கேட்டிருக்கணும். தாட்கோல பணம் விஜய்கிட்ட கேட்க போறோம்ல, துணை முதலமைச்சர் ஆயிட்டு கேள்வி கேட்போம். இப்ப திமுக முதல்வர் ஆக்குறது இல்ல, அதிமுக திமுக சேர்ந்து அப்ப கேள்வி கேட்டு ஏது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்ம துணை முதல்வர் ஆறமா இல்ல முதல்வர் ஆறமான்றதுதான் நமக்கு கவலையே தவிர, என்ன அங்க பிரச்சனைன்னா, இருங்க, மக்களுக்காக நாங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நம்புறோமா? ஏன் நம்புறது இல்லைங்க. ஏற்கனவே நீங்க வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு இருந்த அந்த வாக்குகள் வந்து எங்கேயோ ஒரு பக்கம், இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம்னு சிதறடிச்சு. இப்போ வந்து விஜயோட நீங்க வந்து சேர்ந்ததுனால உங்களுக்கு வாக்கு இம்ப்ரூவ் ஆக போறது இல்லை. ஏற்கனவே போன வாக்குகள் திரும்பி வர போறது இல்லை. பதவி வந்து அனுபவிக்கலாம், பதவியினால வரக்கூடிய பயன்களை அனுபவிக்கலாமே தவிர, பட்டியலின மக்களுக்கு உங்களை நம்பி வந்து அந்த சமூகம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு நீங்க வந்து என்ன செய்தீர்கள் என்று பார்த்தால் பதில் எல்லாருக்கும் தெரியும். இதுல கடைசியா முற்றுப்புள்ளி வைக்கும் போது நீங்க அவங்கள பத்தி பேச அந்த கோஷ்டிங்க நம்மள வந்து என்ன கடிச்சு வைக்குங்க. நமக்கு வந்து பொதுவாக நம்ம பேசுகிறோம். சரிங்க. நம்ம வந்து இன்ஃபேக்ட் இவருக்கு வந்து அவர் பேர் என்ன, நம்ம திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு, நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவியை வைத்துக்கொண்டு அவர் கட்சியை இயக்கத்தை வந்து வளர்த்து, அவர் வளர்வதை மட்டுமல்லாமல் இயக்கத்தை வளர்த்து மேலும், அதாவது விட்டதை பிடித்து
அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நல்லது முன்னேற்றம் ஏற்படும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. அவருக்கு பதவி வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அந்த பதவி என்பது அவரோடு நின்று விடக்கூடாது, அதோடைய பலன் வந்து கீழ் வரைக்கும் போகணும்னு சொல்றோம். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதுல ஒன்றும் இதை விட சமூக நீதியாக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நோக்கத்தை வந்து வெளிப்படுத்த முடியும்? இது ஒண்ணு. கடைசியா என்னன்னா, இந்த விஜய் அவர்கள் மீது ஆட்சி அமைக்கிறாரு, ஆட்சி நிக்குது, எவ்வளவு நாள் நிக்குது, இதெல்லாம் தாண்டி, ஏன்னா திமுக எந்த நேரமும் அதை இழுக்கணும்னு பார்ப்பாங்க. அது மாதிரி உள்ள போது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள நிறைய இருக்கு. அதனால வந்து நித்திய கண்ட பூர்ணாயுசு கிட்டத்தட்ட எதுமோ ஒரு சொல்லுவாங்க, நாய் பெற்ற நாயின்னு யாரையும் தப்பா சொல்லல, பழமொழி, நாய் பெற்ற தெங்கம்பழம், தேங்காய் அச்சு உருட்டிக்கிட்டே போற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த 1.5 கோடி அந்த இது ஒண்ணு பண்ணார் பாருங்க, அந்த புலி படம் வந்து அந்த 15 கோடி அதுல வந்த வருமானத்தை 2015-16 வந்து அது வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கலன்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி போட்டாங்க. அவராக தான் அது கட்டாம இருந்தாரு. அது வந்து சமீபத்தில் உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து ரிஜிஸ்ட்ரியை வந்து கேஸ் ஹியரிங் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த தேர்தல் இவரும் ஒரு வழக்கு போடுறாரு, அவன் போடுறாரு இல்லையா? அது வந்து ஏற்கனவே அவர் ஒரு தடவை வழக்கு போட்டு அது தள்ளுபடி ஆயிடுச்சு, இது மறுபடியும் போடுறாரு. ஆனால் அதை விசாரணைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி வராங்க பாருங்க. இந்த இடத்துலதான் 7.5 வந்து நிக்குது. இந்த வழக்கு பிஎம்எல்ஏவாக, பிஎம்எல்ஏன்னா மணி லாண்டரிங், நீங்க வருமானத்தை வரைத்து, அப்ப எங்க வருது? இடி உள்ள வருது, அமலாக்கத்துறை. ஆமா. இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு பக்கம் திமுக எதிரி, ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம், அந்த பக்கம் அதிமுக அதே வருத்தம் அவங்களுக்கு. காங்கிரஸ் உள்ள இழுத்தீங்கன்ற கடுப்பு யாருக்கு? பாஜகவிற்கு. பாஜகவிற்கு. இந்த பாஜகவிற்குன்னு வரும்போது இந்த சிபிஐ, இடி இதெல்லாம் வந்து நீங்க வருதுன்னா பாஜகனால வருதா இல்ல இயல்பா வருதாங்கிறது அது ரொம்ப அவங்களுடைய கருத்தோட்டத்தை அதில் வச்சுக்கலாம், பார்க்கலாம். இப்ப பிஎம்எல்ஏ வந்து பணச்செலவைன்னு வந்ததுனால், ஏற்கனவே கரூர்ல சிபிஐ என்கொயரி ஒண்ணு பெண்டிங் இருக்கு, இப்போ இந்த பிஎம்எல்ஏ ஒண்ணு வருது. இது மாதிரி சில அழுத்தங்கள் வரும் பொழுது விஜய் வந்து இத்தனை அழுத்தங்களையும் தாண்டி எப்படி தாக்கு பிடிக்க போகிறார் என்பது அவருக்கு சவாலாக இருக்கும் என்பதை மட்டும் நாம் குறிப்பிட்டு இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த சவால் வந்து எப்படி எதிர்கொள்வார் வர பஞ்சாயத்துல நம்ம அதை வச்சு, ஆமா, அல்ல அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுது. நம்ம என்ன வந்து நல்லபடியா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஆனா எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி அது விஜய்க்கு மட்டுமல்ல, தாவேகாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அந்த கேள்விக்குறியை பற்றி பேசுவோம் ஐயா. நன்றி, வணக்கம்.